சிம்பிளா, ஈஸியா வாழைப்பூ வடை பண்ண போறோம். அது கசப்பு இல்லாம பண்ண போறோம். எப்படி வந்து வாழைப்பூ வந்து ப்ரவுன் ஆகாம தடுக்கிறதுன்னு இதில பார்க்கலாம். ரொம்ப டேஸ்ட்டா இருக்கும். இதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா, கடலை பருப்பு 2 மணி நேரம் ஊற வச்சுக்கலாம். இதான் வந்து வாழைப்பூ. முதல்ல இருக்கிற அந்த ஸ்ட்ராங்கான பார்ட்டெல்லாம் எடுத்துறணும். அதுக்கப்புறம் இந்த மாரி சாஃப்ட்டா இருக்கிற பூ மட்டும் தான் நம்ம யூஸ் பண்ணணும். இதில இருக்கிற மகரந்தம், அதுக்கப்புறம் பிளாஸ்டிக் மாரி ஒண்ணு இருக்கும். இந்த 2யும் நீங்க ரிமூவ் பண்ணிடுங்க. பார்த்தா தெரியும். இத வந்து மோர்ல போட்டீங்க அப்படின்னா, இது ப்ரவுன் ஆகாது. அதாவது கருப்பாகாதுன்னு சொல்லுவாங்க. ஸோ இது அப்படியே இருக்கட்டும் மோர்லேயே. இப்போ மிக்சியில் வந்து பார்த்திங்கன்னா ஜீரகம், சோம்பு, கிராம்பு, வரமிளகாய், இஞ்சி, பூண்டு, கருவேப்பிலை, வெங்காயம், கொத்தமல்லி, உப்பு, பெருங்காயம், அதுக்கப்புறமா தண்ணி நல்லா வடிச்சிட்டு கடலைப்பருப்பு போட்டுட்டு தண்ணியே இல்லாமல் கரகரப்பாக அரைக்கணும். ஸோ மோரை நல்லா புழிஞ்சிட்டு வாழைப்பூ, அதுக்கப்புறமா அரிசி மாவு போட்டுக்கலாம். நீங்கள் கடலை மாவு கூட போடலாம். இந்த மாதிரி தான் இருக்கணும், ரன்னியாக இருக்கக்கூடாது. இதை அப்படியே வந்து சூடான எண்ணெயில் போட்டு ஃப்ரை பண்ணி எடுக்க வேண்டியது தான். நீங்கள் மீடியம் டு ஹைலியே வச்சுக்கலாம். நல்லா கிறிஸ்பியாக கோல்டன் ப்ரௌனாக வந்ததுக்கப்புறமா நம்ம எடுத்துடலாம். வாழைப்பூ வந்து மிக்சியில் போட்டும் அரைக்கலாம். இல்லை அப்படின்னா நீங்கள் சின்ன சின்னதாக கட் பண்ணியும் போடலாம்.